அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று நாம் ஒரு கவன பயிற்சியோடு இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். எமது முழு கவனமும் பிரம்மராந்திரம் தலையுச்சி குழியில் வைப்போம். கவனம் எமது மூச்சோடு அமைதி அடைகிறதா என்று பார்ப்போம். இரு கைகளிலும் நுண் அதிர்வுகள் கிடைக்கின்றதா என்று பார்ப்போம். எமது அனைத்து எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து விடுவோம். கடந்த காலம் முடிந்த ஒன்று. அதனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளால் இன்னும் எமது மனதில் இருக்கும் தாக்கங்கள், பிழையான தவறான எண்ணங்கள், எமது பிழையான வாழ்க்கை அனைத்தும் முடிந்த ஒன்று. அதை முழுமையாக நாம் சரணாகதி செய்து எமது கர்மங்கள், எமது செயல்களால், தவறான செயல்களால் எமக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதனால் நாம் மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் அனைத்துக்குமாக நாம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. எமது மன திருப்திக்காக வேண்டுமாயின் நாம் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். தாயே, எமது தவறான செயல்கள், அதனால் எமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அதனால் நாம் மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் அனைத்தையும் மன்னித்து அவற்றிலிருந்து எம் அனைவரையும் விடுவித்து எமக்கு விமோசனம் தந்தருளுங்கள் தாயே. தங்கள் அருளால் எமது எதிர்காலம் முழுமையான பாதுகாப்பானது. அதை பற்றிய கவலைகள், சிந்தனைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்கின்றோம். இப்பொழுது எமது கவனத்தை முழுமையாக தலையுச்சி குழியில் வைத்து எமது சுவாசத்தோடு அமைதியடைய செய்வோம். எமது சுழுமுனை நாடி முள்ளந்தண்டு வழியாக எமது கவனம் சஹஸ்ராரத்தில் வைத்து முள்ளந்தண்டு வழியாக எமது கவனத்தை நாம் மூலாதாரத்துக்கு மெதுவாக கொண்டு செல்வோம். மூச்சை உள்வாங்கி
மூலாதாரத்தில் நாம் பிடித்து வைத்துக் கொள்வோம். மூச்சை வெளிவிடும் போது மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மேலே வருவோம். உள்முகமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இப்பொழுது நமது கவனம் சஹஸ்ராரம் உச்சிக்குழியிலிருந்து நமது இடது பக்க தலையில் அகங்காரம் இருக்கின்றது. அந்த அகங்காரம் வழியாக நமது கவனத்தை காதின் பின்புறமாக நமது வலது மூக்கு துவாரத்துக்கு கொண்டு வரும். உச்சிக்குழியிலிருந்து நமது இடது தலை காதின் பின்புறமாக வலது மூக்கு துவாரத்துக்கு கொண்டு வந்து வலது மூக்கு துவாரம் வழியாக வலது நாடி வழியாக நாம் வலது சுவாதிஸ்தானத்துக்கு கவனத்தை கொண்டு செல்வோம். பின்பு இப்பொழுது மீண்டும் மூலாதாரத்திலிருந்து கவனத்தை மேலெடுத்து வருவோம். வலது சுவாதிஸ்தானத்திலிருந்து மூலாதாரத்துக்கு செல்லுவோம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். கவனத்தால் மட்டும் எடுத்து செல்ல கஷ்டமாக இருந்தால் நமது வலது கையையும் நாம் பயன்படுத்தலாம். இப்பொழுது தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு நமது வலது பக்க தலைக்கு செல்லுவோம். நமது மமகாரம் காதின் பின்பக்கமாக வந்து இடது மூக்கு துவாரத்துக்கு வருவோம். வலது மமகாரம் குறுக்கிடுகின்றது. தலை உச்சி குழியிலிருந்து கவனம் வலது பக்க தலை மமகாரம், பிறகு இடது பக்க மூக்குத்துவாரத்தின் வழியாக கீழ் நோக்கி நமது இடது நாடி வழியாக இடது மூலாதாரத்துக்கு செல்லுவோம். கவனத்தால் மட்டும் செய்வது கடினமாக இருந்தால் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது வலது தலை வழியாக காதின் பின்புறமாக வந்து இடது மூக்குத்துவாரத்துக்கு வருவோம். வந்து இடது நாடி வழியாக இடது மூலாதாரம் வரை கவனத்தை கொண்டு செல்வோம். பின்பு மீண்டும் நடு மூலாதாரத்துக்கு வருவோம். கவனத்தை மேலெடுத்து கொண்டு வருவோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இப்பொழுது மீண்டும் நமது கவனம் அகங்காரம் நமது இடது தலை பக்கம் அப்படியே மூக்குத்துவாரம் வழியாக வலது மூக்குத்துவாரத்துக்கு வருவோம். வந்து விசுதி சக்கரத்துக்கு வருவோம். வலது நாடி வழியாக விசுதி சக்கரத்துக்கு வந்து நமது வலது கை தோள் மூட்டு, மேல் கை, முழம் கை, அப்படியே கவனத்தை நமது வலது கை உள்ளம் கை 5 விரல்களுக்கு கொண்டு வருவோம்.
சிறிது நேரம் நமது வலது கை உள்ளம் கை 5 விரல்களை அவதானிப்போம். இப்பொழுது மீண்டும் நமது கவனத்தை மூலாதாரத்துக்கு எடுத்துச் செல்வோம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ய சஸ்வரம். சிறிது நேரம் சஸ்வரத்தில் முழு கவனத்தையும் வைத்து அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது தலைப்பக்கம் மமகாரம், கவனத்தை மமகாரத்துக்கு கொண்டு வந்து குறுக்கிட்டு இடது மூக்கு துவாரம் வழியாக இடது விஷுடி கழுத்து பகுதிக்கு வரும் இடது பக்கம், பின்பு இடது தோள்பட்டை வழியாக மேல் கை எமது லலிதா சக்கரா, முழங்கை, அவ்வாறு எமது இடது உள்ளங்கை, இடது கைவிரல் நுனிகளுக்கு கவனத்தை வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது மீண்டும் கவனத்தை நமது மூலாதாரத்துக்கு கொண்டு செல்வோம். மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மேலெடுத்து வருவோம். வலது கை தேவையாயின் வலது கையையும் பயன்படுத்தலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்ய சஸ்வரம். சஸ்வரத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது மீண்டும் நமது கவனத்தை அகங்காரம், இடது பக்க தலையில் அகங்காரத்துக்கு கொண்டு செல்வோம். குறுக்கிட்டு வலது மூக்கு துவாரத்துக்கு கொண்டு வருவோம். வலது நாடி வழியாக கீழ் நோக்கி வலது சுவாதிஸ்தானத்துக்கு நமது கவனத்தை கொண்டு செல்வோம். லேசாக செய்வோம், கஷ்டப்பட வேண்டாம். கவனத்தை கஷ்டப்படுத்தாமல் இலகுவாக முடிந்த அளவு செய்வோம். வலது சுவாதிஸ்தானத்தில் இருந்து எமது வலது காலின் மேல் பகுதி, முழங்கால், அவ்வாறு நமது கால்கள், உள்ளங்கால், கால் விரல்களுக்கு கொண்டு வருவோம். சிறிது நேரம் நாம் எமது உள்ளங்கால், கால் விரல்கள், குதி, அதில் கவனத்தை வைத்து தியானிப்போம். இப்பொழுது மீண்டும் கவனத்தை மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆகிய சஸ்வரம். சஸ்வரத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை வலது பக்கத்தலை மமகாரத்துக்கு கொண்டு வருவோம்.
குறுக்கிட்டு இடது மூக்கு துவாரத்துக்கு கொண்டு வருவோம். இடது மூக்கு துவாரம் வழியாக இடது நாடி வழியாக கீழ் நோக்கி சென்று இடது சுவாதிஸ்தானத்துக்கு கொண்டு வருவோம். அங்கிருந்து கொண்டு நமது இடது காலின் மேல் பகுதி முழங்கால் அவ்வாறு கவனத்தை கீழே கொண்டு வந்து இடது உள்ளங்கால், இடது கால் விரல்கள், குதிக்கால், இதில் கவனத்தை வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது கவனத்தை மீண்டும் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சாஸ்திரம். இதில் சிறிது நேரம் தியானிப்போம். முழு கவனமும் தலையுச்சியில் வைத்து இரு கைகளிலும் வைத்து உள்ளங்கை விரல்கள் சஹஸ்ராரம் நமது உச்சிக்குழியில் இருந்து கொண்டு அதுக்கு மேல் சற்று மேலும் சற்று கீழும் 1-2 அங்குலம், சற்று மேல் 1 அங்குலம் அல்லது 2 அங்குலம் சற்று கீழ் அந்த பகுதியில் அந்த சுழுமுனை நாடியில் நாம் கவனத்தை வைப்போம். மத்திய பாதை, நடு நாடி, சுழுமுனை நாடி, அந்த இடம் விரிவடைந்து நமது இருதயம் திறக்க விட்டுவிடுவோம். இருதயத்தை திறந்து நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு முழுமையாக உம்மை வெளிப்படுத்துவோம். இந்த கவனம் மாறாத நிலையில் நாம் மெதுவாக குண்டலினியனை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். மெதுவாக அந்த கவனத்தை நிலையாக வைத்து மெதுவாக எழுப்பி ஒரு தடவை முதலாவது முடிச்சு கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து 2வது தடவை, 2வது முடிச்சு கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து 3வது தடவை, 3 முடிச்சுக்கள் 1 2 3. கையை கீழே கொண்டு வருவோம். கவனம் இன்னும் நிலையாக இருக்கின்றதா என்று கவனிப்போம். அந்த நடு பாதை, சுழுமுனை பாதையில் நமது சஹஸ்ராரம், இருதய பீடம், பிரம்மராந்திரம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி உப்பு நீர் தயாராக இருந்தால் அதில் நாம் பாதி வைப்போம்.
என்றும் சாஸ்திரத்தில் இருந்து கொண்டு நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைப்போம். அங்கு நாம் ஸ்ரீ கணேசர், ஸ்ரீ கார்த்திகேயர் அவர்களை வணங்குவோம். நமது கவனத்தை தொடர்ந்து நிலையாக வைத்துக் கொள்வோம். நிலையாக வைத்து அமைதியாக மந்திரத்தை சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री कार्तिकेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது மூலாதார சக்கரத்தோடு தொடர்புடைய பூமி மாதாவை வணங்குவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री आदि भूमि देवी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மூலாதாரத்தில் முக்கோண வடிவமான புனித எலும்பில் வாசம் செய்யும் நமது குண்டலினி அன்னை தாயை வணங்கும். ஓம் त्वामेव साक्षात् श्री गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது நமது கவனத்தை சுவாதிஸ்தானத்துக்கு கொண்டு வருவோம். அங்கு ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி மாதாவை வணங்குவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री ब्रह्मदेवा सरस्वती माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் தொடர்ந்து நிலையாக இருப்பதை நாம் கவனித்துக் கொள்வோம். நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். அங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண அவர்களை வணங்கும். ஓம் त्वामेव साक्षात् श्री लक्ष्मी नारायण साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது பவ சாகரம் ஸ்ரீ ஆதி குரு தாத்தத்ரயா அவர்களை வணங்குவோம். ஆதி குரு ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவா அனைவரின் குழந்தை தன்மையின் கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை தனத்தின் ஒருங்கிணை
त्वमेव साक्षात् श्री आदि गुरु दत्तात्रेय साक्षात् श्री आदि शक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः எமது தெய்வீக தாயும் தெய்வீக அன்னையுமான தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாதாஜி அவர்களை எமது பவசாகரத்தில் வணங்குவோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ மாதாஜி நிர்மலமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः தஸ்மை ஸ்ரீ குருவே நமः தஸ்மை ஸ்ரீ குருவே நமः தியானமூலம் குருமூர்த்தி மந்திரமூலம் குருர்வாக்கியம் பூஜாமூலம் குருபதம் மோக்ஷமூலம் குரு கிருபா ஸ்ரீ நிர்மலமா கிருபா மோக்ஷம் எம்மை அனைத்து தீய சக்திகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உலக சலனங்களிலிருந்தும் முழுமையாக விடுதலை தருபவர் மாதாஜி அவருடைய கிருபை கருணையை தமக்கு மோட்சத்தை விடுதலையை தந்தருகின்றது. தாயே தங்களுக்கு மீண்டும் மீண்டும் எமது வணக்கங்கள். இப்பொழுது எமது கவனத்தை இருதய சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். உலக மாதா ஸ்ரீ துர்கா மாதா ஸ்ரீ ஜெகதம்பாவை வணங்குவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री दुर्गा माता श्री जगदम्बा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः என்றும் நமது கவனம் நிலையாக இருப்பதை கவனிப்போம். தலை உச்சிக்குழி இருதய பீடம் அதற்கு சற்று மேல் பிரம்மராந்திரம் சற்று கீழ் சாஷாயம். இந்த பகுதியில் இருக்கும் சுழுமுனை நாடியில் நாம் கவனத்தை வைப்போம். அந்த சுழுமுனை நாடி விரிவடைவதை அவதானிப்போம். இருதய சக்கரம் திறப்பதை அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜிக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். முழுமையாக நமது இருதயத்தை நமது சஹஸ்ராரத்தை நாம் திறப்போம். இப்பொழுது நமது கவனம் விசுதி சக்கரத்தை. ஸ்ரீ ராதா கிருஷ்ணா அவர்களை வணங்குவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री राधा कृष्णा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः இப்பொழுது நமது கவனத்தை நாம்
உச்சிக்குழி பிரம்மராந்திரம், சற்று மேல் சற்று கீழ் சஹஸ்ராரம். அங்கிருந்து கொண்டு நமது விசுதி சக்கரத்துக்கு நமது கவனத்தை நாம் விரிவடைய செய்வோம். சுழுமினை நாடி வழியாக சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை ஆக்யா சக்கரத்துக்கு விரிவடைய செய்வோம். நமது மூளையின் நடுப்பகுதி ஸ்ரீமாதஜி, எனது மூளையில் வாருங்கள். மூளையில் ஓர் அறை அமைத்து அங்கு வந்தருளுங்கள். எனது மூளையை தங்களுடைய ஞானத்தால் கட்டுப்படுத்தி வழி நடத்துங்கள். இங்கு நாம் இயேசு கிறிஸ்தா, மேரி மகாலட்சுமியை வணங்கும். ஓம் சுவாமி சாக்ஷாத் ஸ்ரீ இயேசு கிறிஸ்தா, சாக்ஷாத் ஸ்ரீ மேரி மகாலட்சுமி, சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. இப்பொழுது கவனத்தை தலை உச்சிக்குழி, அதாவது நமது இருதய இடம், சற்று மேல் பிரம்மராந்திரம், சற்று கீழ் சஹஸ்ராரம். இந்த பகுதியில் நமது கவனத்தை நாம் விரிவுபடுத்துவோம். கவனம் அங்கிருந்து கொண்டு முழு சுழுமினை நாடிக்கும் தானாக விரிவடைந்தால் அது விரிவடைய விட்டுவிடும். அதே போல் நமது தலை உச்சிக்கு மேல் சற்று மேல் ஒரு 4-5 அங்குலம் தானாக விரிவடைந்து சென்றால் நாம் அவ்வாறே விரிவடைய விட்டுவிடுவோம். நமது சுழுமினை நாடி அச்சில் கவனம் விரிவடையட்டும். இந்நிலையில் சுவாசம் அமைதியாக நடைபெறுவதை விட்டுவிடுவோம். நமது சஹஸ்ராரத்துக்கு சற்று மேல் ஸ்ரீ சதாசிவன் மற்றும் ஸ்ரீ ஆதிசக்தியின் இருப்பிடமாகும் கைலாசம். அந்த கைலாசத்தின் குளிர்மை ஸ்ரீ சதாசிவன் அவர்களின் சடாமுடியிலிருந்து பாயும் கங்காதேவி, கங்காஜலம், தீர்த்தம், அவற்றை பெற முடிகின்றதா என்று
சிறிது அமைதியான தியானத்தில் காத்திருப்போம். மாதாஜி, உங்களுடைய அன்பின் அமிர்தத்தால் எம்மை முழுமையாக நிறைத்து விடுங்கள். என்றும் இந்த கவனத்தின் நிலை மாறாது அமைதியாக மகா மந்திரத்தின் 3வது மந்திரத்தை நாம் சொல்லுவோம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோக்ஷ பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. श्री निर्मला देवी नमो नमः. श्री निर्मला देवी नमो नमः. நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 4-5 அங்குலம் உயர்த்தி வைப்போம். வைத்து இப்பொழுது என்றும் நமது கவனத்தை நிலையாக வைத்து சிறிது நேரம் தியானித்து பொறுமையாக தியானத்தில் இருப்போம். பொறுமையாக சாட்சி பாவ நிலையில் அமைதியாக காத்திருப்போம். நமது வலது கையை மீண்டும் மடக்கி கொண்டு வருவோம். இடது கையால் நாம் இடது கையை தலை உச்சிக்கு மேல் வைத்து சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். இப்பொழுது இடது கையை நீங்கள் மடக்கி கொண்டு வரலாம். சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். கவனத்தை நிலையாக வைத்துக் கொள்வோம். எண்ணங்கள் வந்தால் மன்னித்து வலது கை இடது கையை நீங்கள் தலைக்கு மேல் சிறிது நேரம் வைத்து தியானிக்கலாம். ஒரு சிறிது நேரத்தில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம்.
Actually, we move horizontally. Certainly, you want to dance? Never. You have not entered into any. சேர்ந்து இருக்கக்கூடாது என்று நான் சொல்கிறேன்.
know what eating cucumber can do to your heart? Cucumber is actually a type of fruit, not a vegetable. Known for its high water, flowers, and learning positions. You have to reverse it. இப்பொழுது நாம் ஸ்ரீமாதச்சியின் அருளுரையை கேட்போம். Now, you all have realized by this time that within us lies the peace, the beauty, the glory of our being. There's an ocean of all that. We cannot seek it outside. We have to go within. What they call in the meditative state. You seek it. You enjoy it. Like when you are thirsty, you go to a river or you go to an ocean. And try to quench your thirst. But even the ocean cannot give you sweet water. So, how can anything that is spread outside give you that deep thing that is within you? You are trying to find it out outside where it does not lie. It is within us, absolutely within us. It is so simple because it is your own. It is within your reach, just there. Whatever you have been doing, going out to find the joy, the so-called joy, the so-called happiness, the so-called glory of worldly powers and worldly possessions. You have to reverse it back, the whole thing. You have to project within yourself. It was not wrong that you went out. It was not correct that you went out. You shouldn't feel sorry for what you have done so far. It was not the correct way to get to the real joy of life, the real glory of your being. It has worked in so many people that you have entered into that subtler understanding. Some people are only at a mental level, maybe it doesn't matter. Maybe some are only at a physical level that they can feel it. Doesn't matter. But you are on the correct lines. You are moving correctly. Try to meditate. Meditate more so that you reach your inner being. And this inner being is the vast ocean of bliss which exists in every one of us.
is that vast, glorifying flood of light that floods everybody's inner beauty. So to approach it, you have to go within yourself by denying things which are against it, against your movement. Sometimes the wind can be very, very strong for you to misunderstand that the glory of God is within. But turn back. Every moment, remember that your movement has to be inward. When you move inward, you forget the ideas of your outer glories. A person who is of a very base nature thinks that if he makes a lot of money, then he has a deep joy, but he has not. He is the most unhappy person if you go and see him. He is worried about small things of life. You must have heard that people who are very rich are kleptomaniacs. They are worried, they are very miserly. They are worried about a needle here and there. A little thing missing, they get upset. They have so many habits that they can't live without it. So riches have brought always a curse on human beings. So those who seek only the riches cannot enjoy them. Then there are some better people who think that by ruling others, by getting power, we can achieve a very great position in life. They too assume fail. You have seen what happens to them. People don't even want to talk about them. Now there are people who get attached to someone, to one person, or to the family, to their children, to their relations, very common in India. That's also not the way you can get to God. That's also so limited, keeps you hanging around them and wasting your energy completely. But if you enter into your being fully, then all these things have such meaning. Everything has a meaning there. In the sense, if you possess anything, and if you are that kind of a person who is supposed to be possessive, he never possesses, so detached. He's never possessive, he's so detached about it. But he can play around because he's so detached. He can create a drama out of it. He can play with the possessions and teach lots of lessons to people. He's so detached, so generous. He enjoys his generosity. The whole thing becomes so different, so dynamic. All the beauty that is created by human beings as possession is exposed before you. And you start enjoying all those things without possessing them. You understand the myth of possession. Same with your powers that people have over other people. Those who try to make money out of Sahaja or want to have a kind of a privilege over Sahaja, this can be very subtle. This can go very far. The subtlety goes to this extent that I have seen people try to save money
on account of Sahaja. That's also the attention is on money. To make money or to save money, to make a business out of Sahaja, it is all absurd. But if you say so, I said, all right, go ahead for a while, try. You'll find that Sahaja Yoga is no business. Of course, Sahaja Yogis can work together, can do some business. But Sahaja Yoga is no business. It's business of God, where you have to give everything that you have. Not to be attached to anything. Not to be attached. There's no money to be paid as such, but all your heart is to be poured into it. If you cannot pour your heart into it, you cannot achieve that. Same about power. Some people think that they can even overpower Sahaja Yogis, impress them, control them. Such people are thrown out of Sahaja completely. You have to enjoy the power of love, that people see you as their protector, as their help, as their support, as their friend. Than is somebody who is a dominating personality. You have to be a fatherhead and not a demonic, destructive force which is always threatening everyone. Such people will be thrown out of Sahaja Yoga in no time. They are found out. I have no sympathies with such people. Never. That will bring you down. In no way. Keep yourself aloof with them. Otherwise, when they are thrown away as tangents from Sahaja Yoga, you might get out with them. So be careful. Then those people waste all their time just thinking about their family, this thing. Or those who have never thought of their family also come to Sahaja Yoga. This is a very subtle ground on which they can lose their attention to their spirit. They spoil their children, they spoil their husbands, they spoil their wives. The whole attention goes in a wrong way. And it becomes a very important issue with them, how the marriages are successful, how the children are this thing, that thing. They don't leave it to God. They have to leave it to God. We are all saints. You have to leave everything to God. In the beginning, in Sahaja Yoga, everybody says, my husband is like that, my wife is like that, my brother is like that, my children are like this, mother look after them. All right, in the beginning is all right. When you grow, you must get out. It's an individual journey towards God when you meditate. And when you reach there, then you become collective. Before that, it's an absolute individual journey within. Absolutely individual journey. You should be able to see this. That in this journey, nobody is your relation. Nobody is your brother. Nobody is your friend. You are absolutely alone. Absolutely alone. You have to move alone within yourself. Don't hate anyone. Don't be responsible. But in meditative mood, you are alone. No one exists there. You alone. And once you enter into that ocean, then the whole world becomes your family. The whole world is your own manifestation. All the children become your children, and you treat all the people with equal understanding.
The whole expansion takes place when you enter inside your spirit and start seeing through the eyes of the spirit. With such calm, such peace, such bliss exists within you. You have to be ready for that journey. That journey is alone in your meditativeness. And the more you find something in your meditation, the more you want to go and distribute it to others. That has to be. If that does not come into you, then it has not worked out. There's no purity. There's some sort of a bias. In that individual pursuit, whatever you find, you want to enjoy it with others. You want to give it to others. This is the sign of a person who has been really meditative. The one who is meditative and has not been able to distribute what he has found is cheating himself and cheating others as well. Because that joy that you receive in your meditation has to be distributed, has to be given, has to be shown. It should flow in your being as the light radiates from every illumined lamp. You don't have to take a vow to say that this is an enlightened light. In the same way, a saint should not be certified that he is a saint. But the depth you achieve within yourself spreads all over. It is such an action as a reaction. The more deeper you become, the radiation is much more. A simple person, very ordinary person, uneducated person can be like that. We have, one gentleman called Wari in Bombay. He's an old man. He's so deep. He radiates. People depend on him. He radiates love. He's so meditative. You don't have to spend too much time on meditation. But whatever you spend time, whatever you gain, has to be visible outside. How you radiate and how you give it to others. That's the quality of the saints you have to be. Unless and until you become deeper, we cannot save other surgeries. And we cannot save those who are not surgeries. You have to rise higher and higher to pull the whole curtain up. Those who try to rise higher pull the whole thing upward, and they give a pull to everyone who ascends with them. So just try to keep your aim clear cut. You must understand what is your aim in life as surgeries. Now you are changed people. You are no more people who have to deal with possessions or worry about them, about mundane things, about your livelihoods. You are no more people who have to worry too much about your health and things on your personal lives. You are not to worry also about your jobs so much. That's not important. And last of all, not to worry about your family, children, husband, wife, and find a pocket for you to hide into it. Because the only thing where you can really hide yourself is the love of God, where you can really get the great, restful, blissful feeling of His complete protection. Sydney has done very well before and is progressing better, but the pace is not as it should be. So we have to think of new ways and methods how we can spread this.
But first you must assume your positions as you are. You must assume that you are all saints, that you have to do great work. Not the ego part of it, but the manifestation of it. Every one of you has to decide for oneself. I'm sure it's going to work out. And this time my visit is going to help you a lot by understanding what is the best to spread this light all over. May God bless you. சிறிது நேரம் மீண்டும் நமது கவனத்தை நிலையாக வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். குடும்பமாக இந்த சிவஸ்துதி ஆதிசங்கராச்சாரியர் சௌந்தரிய லஹரி இந்த சிறிய பாடலை நாம் ஸ்லோகத்தை கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.
भवति अविद्यानामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्यस्तबकमकरन्दश्रुतिझरी दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलधौ निमग्नानां दंष्ट्रा मुररिपुवराहस्य भवति सुधासिन्धोर्मध्ये सुरविटपिवाटी परिवृते मणिद्वीपे नीकोपवनवति चिन्तामणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्कनिलया भजन्ति त्वां धन्याः कतिचन चिदानन्दलहरीम् महीमूलाधारे कमपि मणिपुरे हुतवहम् स्थितं स्वाधिष्ठाने हृदि मरुतमाकाशमुपरि मनोऽपि भ्रूमध्ये सकलमपि भित्त्वा कुलपथम् सहस्रारे पद्मे सहरहसि पत्या विहरसे जपो जल्पः शिल्पं सकलमपि मुद्रा विरचना गतिः प्रादक्षिण्यक्रमणमशनाद्याहुतिविधि प्रणामः संवेशः सुखमखिलमात्मार्पणदृशा सपर्यापर्यास्तव भवतु यन्मे विलसितम् இந்த சௌந்தரிய லகரியினுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். இந்த முதலாவது ஸ்லோகத்தின் அர்த்தம், சகல உலகங்களையும் படைக்கும் ஈசன் சக்தியாகிய உன்னுடன் இணைந்தால்தான் இந்த உலகத்தை படைக்க முடியும். சக்தி இல்லாமல் சிவனால் செயல்பட முடியாது. மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் துதிக்கின்ற உன்னை முன் ஜென்ம புண்ணியம் இல்லாவிட்டால் துதிக்கவும் வணங்கவும் முடியுமா? அடுத்த ஸ்லோகம் சௌந்தரிய லகரியின் 3வது ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம், அம்மா, உன்னுடைய பாதத்துளியானது இருளை அகற்றும் சூரியன் போல் அறியாமை எனும் இருள் அகற்றி ஞானத்தை நல்கும். ஏழைக்கு துயர் புடைக்கும் சுந்தாமணி போன்றது. பிரளய காலத்தில் திருமால் வராக அவதாரம் எடுத்து எப்படி இந்த உலகை காப்பாற்றினாரோ
அதுபோல் பிறவி கடலை கடக்க அபயம் தரக்கூடியது. அடுத்தது சௌந்தர்ய லகரி 8வது ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம்: அமிர்த கடலின் மத்தியில் கடம்பவன காடுகளால் சூழப்பட்டு சிந்தாமணி எனும் ஒரு வகை ரத்னத்தால் நிர்மாணிக்கப்பட்ட மணித்வீபம் எனும் அரண்மனையில் அந்த புறத்தில் பரமசிவனுடைய மடியில் ஆனந்தத்துடன் சயனித்திருக்கும் அன்னையே, உன்னை வணங்குபவர்களே உயர்ந்தவர்கள். அடுத்தது சௌந்தர்ய லகரி 9வது ஸ்லோகம். மூலாதாரம் பூமி, சுவாதிஸ்தானம் அக்னி, மணிபூரகம் நீர், அநாகதம் வாயு, விஷுத்தி ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களையும் பிருத்வி, மனோமயா, சுத்த வித்யா, மகேஸ்வர, சதாசிவ தத்துவம் எனும் 4 வகை தத்துவங்களை தாண்டி சந்திர மண்டலத்தில் 1000 இதழ்களை கொண்ட தாமரையில் சதாசிவனோடு அன்னை காட்சி அளித்து மகிழ்கின்றார். அடுத்த ஸ்லோகம் 27வது ஸ்லோகம். சௌந்தர்ய லகரியின் 27வது ஸ்லோகம். தாயே, நான் பேசுவதெல்லாம் உன் மந்திர ஜெபமாகவும் என் உடல் அசைவு உன்னுடைய பூஜா ரூபமான முத்திரைகளாகவும், நான் நடப்பது உன்னை வலம் வருவதாகவும், நான் சாப்பிடுவது உன்னை குறித்து செய்யும் ஹோமத்தின் ஆகுதியாகவும், நான் படுப்பது உன்னை வணங்குவதாகவும், நான் செய்யும் மற்ற செயல்கள் யாவும் உனக்கு செய்யும் பூஜையாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இந்த அமைதியான நிலையில் அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி அன்னையை வணங்கி தமது இருதயத்தை முழுமையாக அர்ப்பணித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் மூலமாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது நன்றிகளும் வணக்கங்களும். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.